السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 101 தடவைகள் ஓதுவோம். எல்லா விதமான பணத் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எதிர்பாராத அளவு செல்வத்தை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய பரக்கத் இறங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பரக்கத் நிறைந்த ஒரு நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அதே போன்று நபி அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹுவை அழைக்கின்றார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய திருநாமங்களை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத் என்ற இந்த திருநாமத்தை நாம் 101 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பார்.